உங்களுக்கு நான் ஏன் ஓட்டு போடணும் என்ற காரணத்தை புரிந்து கொள்கிறேன். அந்த ஓட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கும் போது யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்கள் உழைத்தால் மட்டுமே தான் எங்களுக்கு உணவு கிடைக்கும். அந்த அடிப்படையில் என்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு உழைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவேன் என்று சொல்கிறீங்களே, நல்ல நடைமுறைகளை செயல்படுத்துவதையும் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். இது சரின்னு உங்களை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன். இது ஏன் மற்ற மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? என்னுடைய இப்போ நீங்கள் கேட்டதுலேயே ஏன் நமக்கு வாக்கு தரணும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் உழைச்சாதான் சாப்பாடு. சரி, நீங்கள் உழைக்கிறீங்க, உங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் சரியாக வருதா? அது கேள்வி. வரணும். சாப்பாடு, அந்த சாப்பாடாக இருக்குதா? நீங்கள் உண்ணுகிற உணவு தானா அல்லது விஷமா? பிறக்கும் போதே ஒரு குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறதே அதற்கு காரணம் என்ன? உங்களுக்கு விளங்குதா? விந்தணுக்களை படம் எடுத்து காட்டுகிற போது கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்களாக பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது, காட்டுறான். குழந்தை பிறந்தவண்ண தொப்புள் கொடியை படம் எடுத்து காட்டுறான். தொப்புள் கொடி முழுக்க பிளாஸ்டிக் துகள் படர்ந்துரு. இப்போ எதை நோக்கி சமூகம் போகுது? இதை தடுக்கணும்னா நீங்கள் எனக்கு ஓட்டு போடணும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நஞ்சில்லாத உணவாக இருக்கணும்னா எனக்கு சாப்பாடு போடணும். நீங்கள் சுவாசிக்கிற காற்று விஷமில்லை, குடிக்கிற நீர் நல்ல குடிநீர் தானா இருக்கணும்னா நம்ம ஜெயிக்கணும். இப்போ அதில் நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க படித்தவர் படிக்காது. என் தம்பி சாய்வுல்லா கூட தொடக்க உரையில் சொன்னான், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை தாரேன்னு நான் சொல்கிறேன். எப்படி தாரேன்னு சொல்கிறேன். அதை உங்களால் நம்ப மறுக்கிற போது இந்த வாட்டி இந்த திரையை என் திரையாக்கிறேன், டிஜிட்டல். நான் அப்படி ஓரத்தில் நின்றுக்கிட்டு இங்கே பாருங்க, படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை எப்படி கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு போட்டு காட்டிடுறேன். இப்போ திருநெல்வேலி, உங்கள் ஊர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை. இந்த பாளையங்கோட்டையில் என்ன சிறப்பாக விளை? இந்த திருநெல்வேலியில் எது அதிகமாக மகசூல் தரும்? வாழை, கரும்பு, இதெல்லாம் இருக்குல்ல. இப்போ நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. இப்போ கரும்பு போடுறேன். கரும்பு என்கிட்ட அரசுக்கிட்ட அவ்வளவு இடம் இருக்கா இல்லையான்னு இல்லை, என் மக்கள்கிட்ட ஒத்திக்கு எடுப்பேன். 25 ஆண்டுக்கு ஒத்திக்கு எடுத்து அதுக்கு உரிய தொகையை கட்டிடுவேன். கட்டிட்டு நிலம் உங்கள் பேர்லேயே இருக்கும். அப்போ நான் என்ன செய்கிறேன், உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பினா அரசு வேலை பார்க்கலாம். 25 வருஷம் கழித்து நான் இறந்த பிறகு எனக்கு பின்னாடி வர என் தலைமுறை ஆளும்போது உங்ககிட்ட உங்கள் ஒப்பந்தம் முடியுது, மறு ஒப்பந்தம் போட்டுக்கிறவா இல்லை அரசு இந்த இடத்த நீங்களே எடுத்துக்கிறீங்களாங்க, எங்கள்கிட்ட கொடுத்துருங்கன்னா கொடுத்துரும், எடுத்துக்கிறீங்கன்னா மறுபடியும் 25 வருஷத்துக்கு ஒத்திக்கு லீஸுக்கு எடுத்து பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்களை அரசு எடுத்து என்ன செய்யும்னா 2000 ஏக்கரில் கரும்பை விளைய வைக்கும். கரும்பை விளைய வச்சு பக்கத்திலே ஒரு தொழிற்சாலை கட்டணும்னா இப்படி கட்டடம் இல்லை, 2-4 சுவத்தை கட்டி சீட்டு போட்டு தர்மாக்கோலை போட்டு அடித்து வேர்க்காம இன்னும் குளிர்விட்டியை போட்டு வச்சுட்டு இந்த கரும்பை வெட்டுறான் பாருங்க, அவனுக்கு எஜுகேட்டட் தேவையில்லை, படித்தவன் தேவையில்லை. கரும்பை கொண்டு வந்து காய்ச்சிறான் பாருங்க, அவனுக்கு படித்தவன் தேவையில்லை. ஆனால் எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கேங்கிறது என்றதுக்கு படித்தவன் தேவைப்படுறான். அதுவும் கவர்மெண்ட் வேலை, இதுவும் கவர்மெண்ட் வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுத்துறது. இந்த கரும்பில் இருந்து பிரேசில் எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறது. அந்த எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற நுட்பத்தை என் பிள்ளைகளை படிக்க வச்சு கொண்டு வந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிப்பேன். இந்த பெட்ரோல் கார் ஓட்டலாம் முடியல, அதுக்கான எந்திரம் தயாரிக்கப்படலை. இந்த பெட்ரோலை வச்சு நாம் மின்சாரம் தயாரிக்கலாம். உங்களுக்கு புரியுதா? இந்த கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு, இந்த தோகையை கொண்டு போய் குப்பை கிடங்கு வச்சிருப்பேன், அதில் கொட்டுவான். அது மக்கி மண்ணோடு மண்ணாக வரும். இப்போ கரும்பு, வெல்லம், நாட்டு சக்கரை, இந்த கற்கண்டு, இது பல குறு தொழிற்சாலைகளை உருவாக்கி அவன் வாழ்கிற இடத்துல 1/2 கிலோமீட்டர் அல்லது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்லேயே
அரசு வேலையை வச்சுக்கிட்டு அரசு காத்திருக்கு. நீங்க கவர்மெண்ட் வேலை என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது, அது எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்க்கணும். அது இப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வளர்ச்சி வேலை என்ன கொரிய முதலாளி ஜப்பான் முதலாளிக்கு போயிட்டு அவனுக்கிட்ட போய் கூலி வேலை பார்க்கறத நினச்சிட்டு இருக்காங்க. அதே வேலையை நான் தர்றேங்கிறேன். இப்போ உங்களுக்கு சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க? 10,000 தரேன். 10,000 நீங்கள் செலவு பண்ணி காட்டுங்கன்னு நான் கேட்பேன். ஏன்னு கேளுங்க. இப்போ உங்கள் பிள்ளை சட்டம் போடுது அரசு, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள்னு சட்டம் போட்டு பெற்றதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு. பேர் வச்சுட்டியா நீ போயிடணும், பிள்ளை என்கிட்ட ஒப்படைச்சிடணும். நான் என் பிள்ளைய படிக்க வைப்பேன். அவன் அத்தா எனக்கு டாக்டர் ஆகணும், அத்தா வாத்தா டாக்டர் ஆகு, அத்தா எனக்கு பாடுறதுல ரொம்ப பாடு பாடு பாடு, நீ ஒரு பாலசுப்ரமணியம் பத்தலை வா, எனக்கு ஆடணும் வாடா வாடா ஆடுறா, எனக்கு ஓடணும் ஓடுறா. 150 கோடி மக்கள்ல ஒரு உசைன் போல்ட்டை உருவாக்க முடியல ஒன்னால. அப்போ என் பிள்ளைகளுக்கு உயர்ந்த கல்வியை, உலகத்தின் தலை சிறந்த நாடு தென்கொரியா, இந்த தென்கொரியாவை முந்தி என் இன பிள்ளைகளுக்கு கல்வியை நான் கொடுத்துருவேன். முடிஞ்சா அப்போ 1 ரூபாய் தொடக்க பள்ளியிலிருந்து ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு உலகத்தரத்துக்கு கல்வி. இப்போ இங்கே இருக்கிற தனியார் முதலாளிகளை மூடுவதில்லை, அவங்க கல்வி நிறுவனங்களை மூடுவதில்லை. ஆனால் அவர்களுக்கும் எனக்கும் போட்டி. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு முதலாளி தரமா கொடுத்துருவான்னா, ஒரு முதலாளிகிட்ட அரசு தோக்குதா? வாடா, இதுக்கு முன்னாடி இந்த தருதலைகள் அரசு இல்லடா, ஒப்பற்ற தலைவனின் அரசு. அப்ப என்ன செய்து தலை சிறந்த அரசு, தமிழ் தேசிய குடி அரசு. நீ நானா மோதுவோம்டா அப்படின்னா ஒரு பய அரசு பள்ளியில தான் படிப்பேன்னு அடம்பிடிக்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு முடியல, நானே வைத்தியம் பார்த்துறேன். உன் தாயல்ல, இந்த தேசத்தின் தாய், அப்பா தேசத்தின் தந்தை. 1 ரூபா வைத்தியத்திலிருந்து 1 கோடி வைத்தியம் வரை உலக தரத்திற்கு அரசு தரம் உயர்த்தி கொடுத்துருது. இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடகோடி மேலப்பாளையத்தில் இருக்கிற மகனுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துரு. இதுதான் சரியான மக்களாட்சியாக ஜனநாயகமாக பண்ணி கொடுத்துருது. இப்போ இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன்னா உனக்கு 10,000 ரூபாய்க்கு செலவில்லை. ஏன்னா இப்போ நானே விவசாயம் பார்த்துறேன், நானே நெல், நானே கத்தரிக்காய், நானே வெண்டைக்காய், நானே சுரைக்காய், நானே மாடு வளர்த்து, நானே ஆடு வளர்த்து, நானே நாட்டுக்கோழி வளர்த்துறேன். இப்போ பசிங்கிற சொல்லு என் பரம்பரையை உச்சரிக்காது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பசினா எப்படி இருக்கும்? ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி நெல்ல வீதியில கொள்முதல் செய்யாம முளைக்க போடுற கூமிட்ட பையல்ல நான் விவசாயி மகன். அந்த மூட்டையை ரோட்ல ஓட்டு நிக்கிறான்ல, அவன் அதில் ஒருத்தையும் ஆப்பேன். அதனால எனக்கு தெரியும் உழைக்கிறவன் வேறு துளிக்கு என்ன மதிப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அப்ப அதனால நானே வேளாண்மை செய்வதால அரசு பணியாக வேளாண்மை, என் தம்பி சைஃபுல்லா பேசினான் பாருங்க, தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை நான் முன்னெடுத்துருவேன். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைச்சு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அப்ப மேலப்பாளையத்தில் என்ன வரும்? போடுறா இண்டஸ்ட்ரி. திருச்செந்தூர்ல அந்த தேரியில் என்னடா வரும்? பனங்காடு. போடுறா தொழிற்சாலையை. பணம் இறக்குப்பா ஏறதுக்கு பணம் ஏறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கான். ஏன் நீங்க வா, நீ ப்ரொஃபஸர், மாசம் உனக்கு 20,000 சம்பளம், இந்த இவனுக்கு பணம் ஏற கற்றுக் கொடு. இந்த நாடார் தான் ஏறுவான், கோனார் தான் ஏறுவான்னு, பணம் யார் ஏறினாலும் ஏறலாம். இங்க வா, மாசம் சம்பளம், நீ 17 இறக்கி கொடுத்துட்டு போயிடணும். நான் காய்ச்சி கற்கண்டு பனை வெல்லம். என் தம்பி அமெரிக்காவில் இருந்து அடிக்கிறான். ஆனால் நம்ம காய்ச்சிற கருப்பட்டி இவங்க விரும்பலை, நம்ம காய்ச்சிற வெள்ளத்தை விரும்பலை. ஏன்டான்னா அதே வெள்ளம் தான் வடிவத்தை மாற்ற சொல்கிறான். என்னடா மாற்றினா, இந்த கியூபு மாதிரி இந்த ஹோட்டலில் சீனியை எப்படி கட்டியாக போடுறான்லன்னா அப்படி சின்னதாக கேட்குறானே, நம்ம வெள்ளைக்கட்டி மாதிரி கேட்குறானாடா தான். ஆமாண்ணா, என்னடா பைத்தியக்கிறதுனா அச்சை மாற்றிடுவோம், அவ்வளோதானே. கிண்ணத்தில் காய்ச்சிறத சின்னதாக கட்டலை அப்படி காய்ச்சி கொடுனே அப்படிங்கிற. 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபா விற்கிது அமெரிக்காவில். எல்லாம் இயற்கைக்கு திரும்புகிறான், ஆனால் உற்பத்தி இல்லை. இப்போ நான் அந்த தேரி காட்டில் தொழிற்சாலை
இறை கொடுத்துட்டு அவர் போயிட வேண்டியதான். நான் காய்ச்சி பெட்டியில் அடுக்கி எக்ஸ்போர்ட் பண்ணி தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு என் வெள்ளத்தை சாப்பிட்டு பாடுறாருன்னு போட்டு இப்போ பனையிலேருந்து மட்டையில் நார் விரிக்கிற தொழிற்சாலை, மட்டையில் பாய் பண்ணுற, ஓலையில் பாய் பண்ணுற தொழிற்சாலை, கொட்டாம்பின்ற தொழிற்சாலை, விசிறி பின்ற தொழிற்சாலை. இப்போ எங்கள் ஆத்தா படிக்கலை, ஆனால் கொட்டாம் பின்னிடுவா. கவர்மெண்ட் வேலை 100 நாள் வேலைன்னு உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு இருக்குது, பல்லாங்குழி ஆடுறது இல்லை. இங்கே 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 வேலை செய்யணும், உழைக்கணும். உழைக்கிறதுக்கு உழைச்சிட்டு அன்னைக்கு வேணாலும் காசு, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேணாலும் காசு. சாராயம், இன்னும் சாராயம் சட்டரை இழுத்து மூடிடுறோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சீமை சரக்கை குடிக்கணுமா, காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ போய்க்கணும். 5 நட்சத்திர விடுதி, விலை உயர்ந்த தங்கும் விடுதிகள், அதை அனுமதிக்கிறோம். வெளிநாட்டுக்காரன் வர்றதுனால வச்சுக்கோ, நீ பெர்மிட் பண்ணிட்டு அதை குடிச்சிக்கோ. கடற்கரை ஒரு ரெசார்ட்டில் நீ வச்சுக்கோ. என் ஊருக்குள்ள கிடையாது. ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு. ரஷ்யானா ஓட்டா, சாம்பன், இந்த ஜின்னு, ரம்மு, ஒயின் அப்படி இருக்கிற மாதிரி எங்கள் இனத்துக்குன்னு பண்டைய காலத்திலிருந்து ஒரு பால் இருக்கு. பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு, இயற்கை என கொடுத்துருக்க அரிய கொடை. அதை திறந்து விட்டு எப்பா குடிக்கணுமா, இதை குடிச்சிட்டு போ. ஏன்னா கல் குடிச்சு நுரையீரல் செத்து போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தன் இல்லை. விளங்குதா? அதனால பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு திறந்துடும். இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதநீர்லேருந்து காய்ச்சற கருப்பட்டி விலை குறைவு, இந்த கல்லிலிருந்து காய்ச்சற கருப்பட்டிக்கு விலை அதிகம். ஏன்னா இந்த பதனியில் கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்துறோமா, கலப்படமா, கல் கலப்படம் இல்லையா, அதனால அதிலிருந்து காய்ச்சற கருப்பட்டி 200 ரூபா அதிகம். அதனால எனக்கிட்ட நீங்க தப்பிக்கவே முடியாது. நீ அங்கேயே இருப்பா, இந்தாப்பா வேலை. இப்ப புரியுதா? அதனால நீங்க வழியே கிடையாது. நீங்க இந்த இடத்துல முளைக்குச்சி அடிச்சுட்டு நிக்கிறேன். நீங்க எங்கேயா போய் சுத்தினாலும் முளைக்குச்சி இருக்கிறதுல தான் படுக்கணும். இப்ப நீங்க என்னை தேடி என் கையை பிடிச்சி வலிமைப்படுத்தாம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க ஏன் ஓட்டு போடணும்னா இதுக்காக போட்டு தான் ஆகணும்.